வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியிட்ட தகவலில் ஹமாஸ் தனது உயர்மட்ட உதவியாளர்களிடம் கூறிய போது ஆயுதங்களை களைவோம் என்று உறுதியளித்தது. ஹமாஸ் இப்போது அப்படி செய்ய மறுத்தால் ஹமாஸின் ஆயுதங்களை நாம் களைவோம், அது வன்முறையில் கூட நடக்கலாம் என்று ஹமாஸுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நான் ஹமாஸிடம் பேசினேன். நீங்கள் ஆயுதங்களை களைய போகிறீர்களா இல்லையா என்று கேட்டேன். ஆம், நாங்கள் ஆயுதங்களை களைவோம். அவர்கள் என்னிடம் சொன்னது இதுதான். அவர்கள் ஆயுதங்களை களைவார்கள் அல்லது நாங்கள் அவர்கள் ஆயுதங்களை களைவோம் என்று ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் கூறினார். இது ஜனாதிபதி ட்ரம்புக்கும் ஹமாஸ் அதிகாரிகளுக்கும் இடையிலான நேரடி உரையாடலாக அல்லாமல் இந்த செய்தி அவரது உயர்மட்ட உதவியாளர்கள் ஊடாக ஹமாஸுக்கு அனுப்பப்பட்டது என்று அவர் பின்னர் தெளிவுபடுத்தினார். இது வெளிப்படையாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜெராட் குஷ்னரை குறிக்கின்றது. ட்ரம்பின் ஒப்புதலுடன் விட்காஃப் மற்றும் குஷ்னர் கடந்த வாரம் ஷர்ம் எல் ஷேக்கில் ஹமாஸின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர் கலீல் அல் ஹயாவை சந்தித்து காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க திட்டத்தின் விதிமுறைகளை விளக்கினார்கள். விதிமுறைகளை இஸ்ரேல் மீறினால் வாஷிங்டன் இஸ்ரேலை பொறுப்பு கூற வைக்கும் என்று உறுதியளித்தனர். அதே நேரத்தில் ஹமாஸ் விதிமுறைகளை மீறினால் அமெரிக்கா ஹமாஸ் மீது நடவடிக்கை எடுக்கும் என்றும் எச்சரித்தனர். அதற்கு ஒப்புக்கொண்டுதான் ஹமாஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த இடத்தில் தான் சிக்கல் வரப்போகின்றது. காசாவில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தினர் தமது ஆயுதங்களை களைய போவதில்லை. காரணம், ஆயுதமற்ற ஹமாஸுக்கு காசாவில் உயிராபத்து உத்தரவாதமாக இருக்கும். காரணம், காசாவில் ஹமாஸுக்கு எதிராக ஆயுத குழுக்களிடம் ஆயுதங்கள் இருக்கும். அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட போர் நிறுத்தம் வெள்ளிக்கிழமை நடைமுறைக்கு வந்தது. ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி ஹமாஸ் உயிருடன் இருப்பதாக நம்பப்படும் மீதமுள்ள 20 பணிய கைதிகளை திங்கட்கிழமை விடுவித்தது. அதன் பின்னர் ஹமாஸ் இறந்த அனைவரது பணிய கைதிகளின் உடல்களையும் திருப்பித் தர வேண்டியிருந்தது. ஆனால் திங்கட்கிழமை 4 பேரின் உடல்களை மட்டுமே ஒப்படைத்தது. அதுவே ட்ரம்பின் கோபத்தை கிளறிவிட்டது. ஹமாஸிடமிருந்து ஆயுதங்கள் அகற்றப்படும் என்று உத்தரவாதம் அளிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அவர்களாகவே ஆயுதங்களை களைவார்கள் அல்லது அவர்களது ஆயுதங்களை நாங்கள் களைவோம் என்றார். அதை அவர் எப்படி செய்ய திட்டமிட்டுள்ளார் என்ற கேள்வி எழுந்த போது ட்ரம்ப், நான் அதை உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை, நான் விளையாடவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்வதை செய்வோம் என்றார். இஸ்ரேலுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் நிறைவேற்றாமல் நிறுத்தி வைத்திருக்கிறதா என்று கேட்டதற்கு அமெரிக்க ஜனாதிபதி செய்தியாளர்களிடம் நாங்கள் கண்டுபிடிப்போம் என்றார். மீதமுள்ள இறந்த பணிய கைதிகள் வாக்குறுதி அளித்தபடி திருப்பி அனுப்பப்படாததால் ஒப்பந்தத்தை பொறுத்தவரை வேலை முடிக்கவில்லை என்று தனது ட்ரூத் சோஷியலில் கணக்கில் பதிவிடப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவர் அந்த கருத்தை தெரிவித்தார். 20 பணிய கைதிகளும் திரும்பி வந்து எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நன்றாக உணர்கின்றார்கள். ஒரு பெரிய சுமை நீக்கப்பட்டது, ஆனால் வேலை முடிக்கப்படவில்லை. வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி இறந்தவர்களின் உடல்கள் அனுப்பப்படவில்லை என்று ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் எழுதினார். ஹமாஸ் செவ்வாய்க்கிழமை மாலை மேலும் 4 உடல்களை விடுவித்தது. அவை பணிய கைதிகளின் உடல்கள் என்று கூறியது. ஆனால் அவர்களின் அடையாளம் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை. ஒப்பந்தத்தின் திங்கட்கிழமை காலக்கெடு உடல்களுக்கும் பொருந்தும். ஆனால் ஒப்பந்தத்தில் உள்ள வாக்கியங்கள் ஹமாஸுக்கு உடல்கள் அனைத்தையும் கண்டுபிடிக்க அதிக நேரம் தேவைப்படலாம் என்பதை அங்கீகரிப்பது போல் தெரிகின்றது. இருப்பினும் ட்ரம்ப் தனது உண்மை சமூக இடுகையில் மேலும் குறிப்பிட்ட போது, அனைத்து உடல்களும் 72 மணி நேரத்திற்குள் ஒப்படைக்கப்படவில்லை என்பதால் 2ஆம் கட்டம் இப்போதே தொடங்குகிறது என்று கூறினார். ஆனால் அவர் தனது 20 புள்ளி திட்டத்தின் பகுதிகளைத்தான் அப்படி குறிப்பிட்டார். இது பாலஸ்தீனிய தொழில்நுட்ப வல்லுநர்களின் இடைக்கால அரசாங்கத்தால் காசா வழிநடத்தப்படும் மற்றும் ட்ரம்ப் தலைமையிலான அமைதி வாரியத்தால் மேற்பார்வையிடப்படும் என்ற நிபந்தனைகளை உள்ளடக்குகின்றது. முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயர் மற்றும் பிற முக்கிய சர்வதேச பிரமுகர்களை உள்ளடக்கிய ஒரு அமைதி வாரியத்தால் மேற்பார்வையிடப்படும். ஒப்பந்தம் செய்யப்பட்ட பின் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஹமாஸின் பிரதிநிதிகள் குறிப்பிட்டிருந்தனர். ஹமாஸ் இன்னமும் 2ஆம் கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. அதற்கு ஹமாஸ் தம்மிடமுள்ள ஆயுதங்களை களைய வேண்டும். இந்த விஷயத்தில் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளை நடத்த விரும்புவதாக ஹமாஸ் கூறியுள்ளது. அதன் அர்த்தம் அவர்கள் ஆயுதங்களை களைய போவதில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ட்ரம்பும் ஹமாஸும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் நிலைமை ஏற்படும். இஸ்ரேல் அதை வேடிக்கை பார்க்கும். போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து காசாவில் ஆயுத குழுவினர் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்களை பொதுவெளியில் தூக்கிலிடுவது உட்பட ஹமாஸ் கொலை செய்ததை பற்றி கருத்து தெரிவித்த ட்ரம்ப் அந்த நடவடிக்கையை நியாயப்படுத்துவதாக தோன்றியது. அவர்கள் மிகவும் மோசமான 2 ஆயுத குழுக்களை அகற்றினார்கள், மேலும் அவர்கள் பல ஆயுத குழு உறுப்பினர்களை கொன்றனர் என்று ட்ரம்ப் கூறினார். நேர்மையாக சொல்ல வேண்டும் என்றால் அது என்னை அதிகம் பாதிக்கவில்லை, பரவாயில்லை, இது மிகவும் மோசமான 2 ஆயுத குழுக்கள். வெனிசுவேலா போன்ற பிற நாடுகளில் இருந்து இது வேறுபட்டதல்ல. வெனிசுவேலா நாங்கள் ஆயுத குழுக்களை அமெரிக்காவுக்கு அனுப்பினார்கள் என்று அவர் மேலும் கூறினார். வெள்ளிக்கிழமை போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து ஹமாஸுக்கு தமக்கு எதிரான ஆயுத குழுக்கள் மீதான நடவடிக்கையில் குறைந்தது 33 பேரை கொண்டுள்ளதாக அந்த பகுதி வட்டாரங்கள் தெரிவித்தன.
இஸ்ரேலின் பணைய கைதிகளின் அனைத்து உடல்களையும் ஹமாஸ் திருப்பி அனுப்புவதில் தாமதம் ஏற்படுவது குறித்தும் அதைத் தொடர்ந்து ஏற்படும் வன்முறைகள் போர் நிறுத்தத்திற்கு ஆபத்தை விளைவித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளின் தொடக்கத்தை தடம்புரள செய்யக்கூடும் என்றும் பல பாலஸ்தீனியர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தனர். கான்யூனிஸில் உள்ள தனது கூடாரத்தில் இருந்து போரை விவரித்த பிரபல காசா எழுத்தாளர் தைசீர் அபேத் இந்த விவகாரம் போர் நிறுத்தத்துக்கான ஆபத்தான சோதனை என்று குறிப்பிட்டார். பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதில் தாமதம் தொடர்ந்தால் இஸ்ரேல் அடுத்த கட்டத்திற்கு செல்ல மறுக்கலாம். அப்படி நடந்தால் பணைய கைதிகளின் உடல்கள் பிரச்சினை ஒரு புதிய சுற்று மோதலை தூண்டும் கருவியாக மாறக்கூடும் என்று எச்சரித்தார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அமெரிக்க ஊடகம் சிபிஎஸ்ஸிடம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அமைதியான கட்டம் ஏற்படும் என்று நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறினார். ஆனால் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் அல்லது மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். காரணம் ட்ரம்பின் நிபந்தனைகள் மிக தெளிவாக இருப்பதாக அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, முதலாவதாக ஹமாஸ் தனது ஆயுதங்களை கைவிட வேண்டும். இரண்டாவதாக காசாவில் எந்த ஆயுத தொழிற்சாலையும் இல்லை என்பதை நாங்கள் உறுதி செய்ய விரும்புகின்றோம். மூன்றாவது, காசாவுக்குள் ஆயுதங்கள் கடத்தப்படுவதில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். இறுதியாக ஹமாஸின் ராணுவம் கலைக்கப்பட வேண்டும் என்றார். இவ்வளவு நடப்பது பெரும்பாலும் சாத்தியமற்றது என்றே கூறிவிடலாம். போர் நிறுத்தம் பெரும்பாலும் நீடித்திருந்தாலும் பாலஸ்தீன சிவில் பாதுகாப்பு அமைப்பு கூறிய போது, செவ்வாய்க்கிழமை கிழக்கு காசாவில் மற்றும் கான் யூனிஸின் கிழக்கில் 2 தனித்தனி சம்பவங்களில் 7 பேர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் கொல்லப்பட்டதாக தெரிவித்தது. காசாவில் கிழக்கு செஜையா சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய ஆளற்ற விமான தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாக பஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆளற்ற விமானங்கள் தங்கள் வீடுகளை ஆய்வு செய்யும் குடியிருப்பாளர்கள் மீது சுட்டதாக மருத்துவ வட்டாரத்தை மேற்கோள் காட்டி பஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் போர் நிறுத்த திட்டத்தின் கீழ் மக்கள் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கிய மஞ்சள் கோட்டை பொதுமக்கள் யாரும் கடக்க கூடாது. அது இஸ்ரேலிய படைகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாகும். சிலர் மஞ்சள் கோட்டை தாண்டிய பின்னர் ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. இதற்கிடையில் ஹமாஸ் துருப்புகள் காசாவில் மீண்டும் கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவது வெளிப்படையாக தெரிகின்றது. முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகள் நேற்று செவ்வாய்க்கிழமை 8 பாலஸ்தீனியர்களை பொது இடத்தில் கொலை செய்ததாக வந்த செய்திகள் குடியிருப்பாளர்களிடையே அச்சத்தையும் சீற்றத்தையும் தூண்டின. ஹமாஸ் இயக்கத்தினர் பாதுகாப்பை மீட்டெடுக்கவும் சட்டவிரோதத்தை அகற்றவும் பாடுபடுவதாக கூறினாலும் அந்த குழு போட்டியாளர்களுடன் விரோதத்தை தீர்த்துக் கொள்ளவும் விமர்சகர்களை மௌனமாகவும் குழப்பத்தை பயன்படுத்தி சுடலாம் என்று பலர் அஞ்சுகின்றனர். ஹமாஸ் ஆயுதங்களுடன் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றினால் இஸ்ரேல் சும்மா இருக்க போவதில்லை. ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக கூறி இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை கைவிட்டு தாக்குதல்களை நடத்த தொடங்கலாம். அப்படி செய்தால் ஹமாஸிடம் உயிருள்ள பணைய கைதிகள் யாரும் இல்லை என்ற நிலையில் இஸ்ரேல் எந்த தடையும் இல்லாமல் விமான தாக்குதல்களை காசா முழுவதிலும் நடத்தலாம். முன்பு ஹமாஸிடம் உயிருள்ள பணைய கைதிகள் இருந்த காரணத்தாலேயே சில பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தவில்லை. தாக்கினால் பணைய கைதிகளும் கொல்லப்படலாம் என்ற நிலை இருந்தது. இனி அந்த நிலை இல்லை என்பதால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும். ஒப்பந்தத்தை மீறியது ஹமாஸ் என்பதால் அமெரிக்க திட்டத்தை ஆதரித்த எந்த நாடும் வாய் திறந்து இஸ்ரேலை கண்டிக்க முடியாது போகலாம்.